நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆன ஜாகிரபியோட கொஷின் பேட்டர்ன்ஸ் எத்தனை கொஷின் வந்துருக்குது. ரிப்பீட்டடா ஒரே டாபிக்ல இருந்தா கொஷின் கேட்டு இருப்பாங்க டிஎன்பிசியில. அப்படி இந்த ஜாகிரபியில ரிப்பீட்டட் டாபிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா சாயில் பத்தி கொஷின் இருந்தே எல்லா எக்ஸாம்லயுமே இருந்துச்சு, இந்த எக்ஸாம்லயும் இருக்கும். ரிவர்ஸ் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எப்படி சொல்றது, அந்த ஸ்டோன் இந்த காலங்கள் அந்த ஹீலியோ ஸ்டோனேஜ் பிளீசின் இந்த மாதிரி காலங்கள் பத்தியும் கொஷின் வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். எப்பயுமே ரொம்ப 100 கொஷின்ல ஒரு 60 to 70 கொஷின் தான் இந்த ஏரியால இருந்து வரலாம் இப்படி கணிக்க முடியும். மீதி கொஷின் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அப்படிப்பட்ட கொஷின்ஸும் இதுல இருக்கு. ஸோ ஜாகிரபி கொஷின்குள்ள போகலாம். மால்வா. Choose the right segments. It has average altitude of 600 meter. 600 meterல 500 meter. Slopes. The plateau region is mostly drained by Chambal and its tributary. Correct. Malwa located in Rajasthan, Gujarat, Madhya Pradesh. Correct. So answer 2 and 3. Next. Which of the following statements are true about Nordics? Indo-Aryans are the last immigrants to India. Correct. Last immigrants Indo-Aryans now. This group was next to come to India after Negrotos. இல்ல இந்த क्वेश्चन தப்பு. இந்த இது தப்பு. இதுல தப்பா மார்க் பண்ணிருக்கு. ஆன்சர் 1 and 3 தான் வரணும். ஆன்சர் 1 and 3 தான். This group have come to India between 2000 to 1500 BC. இது ஆக்சுவலா எப்படி சொல்றது, இது இந்த பேட்டர்ல இந்த கேட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு வச்சுக்கலாம். படிப்போம், என்ன பண்ண முடியும். ஜாகிரபியில எப்பயுமே என்விரான்மெண்ட் பத்தி இன்க்ளூடட் கொஸ்டினா இதுல எடுக்க முடியும். யூபிஎஸ்சியில பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் தனி சப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். இதுல வந்து என்விரான்மெண்டோட பார்ட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஆனா இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்விரான்மெண்ட்ல இந்த ஏர் பொல்யூஷனு, சாயில் டிகிரேடேஷனு, இதை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேவா. கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? எது கரெக்ட்னு கேட்டுறேன். ஃபர்ஸ்ட், இட் இஸ் மெயின்லி டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூயல். கரெக்ட். இன்கம்ப்ளீட் கம்பஷன் தான். கம்ப்ளீட் கம்பஷன் இல்ல, இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட்னால தான் கார்பன் மோனாக்சைடு, கம்ப்ளீட் கம்பஷன் தான் வராது. நெக்ஸ்ட், they are more evident in petrol engine. கரெக்ட். பெட்ரோல் இன்ஜின் தான் அதிகமா வெளியே வருது. அடுத்து, லாங் டர்ம் எக்ஸ்போசர் கேன் காஸ் டு நாசியா. அப்ப மயக்கம் அதிகமா கார்பன் மோனாக்சைடு அதிகமா முகத்துல வச்சுனா மயக்கம் வந்து கீழே வந்துடும். சாயில் பத்தி கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா. கூற்றுகளின் சரியானவற்றை எது கரெக்ட். சாயில்ஸ் ஆஃப் த நார்தர்ன் பிளேன்ஸ் ஆர் லார்ஜ்லி டெபாசிட்டட் பை ஹிமாலயன் ரிவர்ஸ். ரைட். ஹிமாலயன் ரிவர்ஸ் நார்த் இந்தியாவில் நார்தர்ன் பிளேன்ஸ்ல அதிகமா ட்ரெயின் எந்த இருக்கிறாங்கன்னா இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்கா. ஸோ நம்ம ட்ரிபிள்ஸ்ல எப்பயுமே கொஸ்டின் இருக்கும். இப்போ இதுல எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ், பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரிஸ், கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ், அது லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இல்ல ரைட் டு லெஃப்ட், டாப் டு பாட்டம். இல்ல இந்த ரிவரோட ஓரத்துல இருக்கிற நேஷனல் பார்க்கை பத்தி கேட்கலாம். ஓகேவா. இப்ப பிரம்மபுத்திராவோட திகாங் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டரியில தான் தீகங் தீபங் நேஷனல் பார்க் வரும். ஓகேவா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து, the presence of iron oxide is more in soil, popularly black soil. அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கு பிளாக் சாயில் இல்லப்பா. அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கு ரெட் சாயில் இல்ல. பிளாக் சாயில்ல அயன் ஆக்சைடு அயன் மட்டும் தான். ஓகேவா. ரிவர் சாயில்னு சொல்லுவாங்க பிளாக் சாயில்ல, அயன் மட்டும் தான். The soil derived from the Deccan Tribe is fertile and high moisture holding capacity. Correct. Answer 1 and 3. ஸோ ரொம்ப ஆட் ஒன் அவுட் மாதிரி இந்த கொஸ்டின், இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபீல்டு கொஸ்டின்ஸை நீங்க தேடி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எண்ட்லெஸ் ஸ்டடியில மாட்டிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே கேட்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்கை டெப்தா படிச்சுக்கணும். அதை வச்சு அவுட் ஆஃப் அந்த ரெகுலர் டாபிக் இல்லாத கொஸ்டினை கெஸ் பண்ண ட்ரை பண்ணமே தவிர, அவுட் ஆஃப் டாபிக் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க டெல்வின் பண்ணிட்டு அதிகமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எண்ட்லெஸ் ஸ்டடியில சைக்கிள்ல மாட்டிப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து கெஸ் பண்ணி போட ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டினை தேடி அதிகமாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா.
ஸோ இதோட ஆன்சர் வந்து பி, 2 இஸ் கரெக்ட். அதனால தான் பெருசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை நாங்கள். அடுத்து இந்த கொஷின் வந்து கண்டிப்பா முக்கியமான கொஷின். பிளேஸ் அண்ட் ஒரு பிளேஸை கொடுத்து அந்த பிளேஸ் இந்தியா மேப்ல எந்த ரீஜனுக்குள்ள இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஏரியாலாம் முதல்ல எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பாகல்கண்ட் அப்படிங்கிறது இந்த பீகார் கிட்ட, பீகார் ஒட்டி இருக்கும், பீகார் கிட்ட. இப்ப போத்கயாங்கிறது பீகார், பாகல்கண்ட் கிடையாது. அடுத்தது புந்தேல்கண்ட் அப்படிங்கிறது இந்த பாகல்கண்டுக்கு மேல எப்படி இருக்கும், புந்தேல்கண்ட். ஓகேவா? கஜுராஹோ, புந்தேல்கண்ட் கரெக்ட். விதர்பா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ஏரியா தான். அந்த ஸ்ரீடி அப்படிங்கிறதும் மகாராஷ்டிரா தான். பட் ஆனா மகாராஷ்டிராவிலே சென்ட்ரல் மகாராஷ்டிராவில தான் இருக்கிறதா விதர்பா. இது வந்து காந்தேஷ் அப்படிங்கிற ஒரு ரீஜன்ல இருக்கிறது அந்த சீரடி. ஓகேவா? சோ இதுவும் தப்பு. அடுத்தது மால்வா அப்படிங்கிறது குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மூணுத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு இடம். சோ நாசிக், மால்வா இது தப்பு. நெக்ஸ்ட் திருப்பதி, ராயல்சீமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கரெக்ட். சோ ஆன்சர் சி அண்ட் சி 2 and 5. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சொசைட்டி. சொசைட்டியில மொத்தம் 15 கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா. ஸோ சொசைட்டியில எப்பயுமே கேட்கிற, இப்போ குரூப் 1 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பாடல் வரிகளை கொடுத்துட்டு அது எந்த பாட்டுல இருந்து கேட்டிருக்காங்க, 8 தொகையா 10 பாட்டா, அதுல இன்னும் கரெக்டா போய் நெற்றினையா குறுந்தொகையா அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க. இதுல அவ்வளோ டீப்பா கேட்கறதுனாலும் 15 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்காக காட்டுது. ஓகேவா? சோ இதுல எப்பயுமே கேட்கிற பாளையக்காரர்கள் பத்தி கொஸ்டின் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சங்கம் ஏஜ் பத்தி கொஸ்டின் அவ்வளவா இல்லை, ஆனா இருந்துச்சு. ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் பத்தி 2 கொஸ்டின் இருந்துச்சு. சோ இப்ப இந்த யூனிட் அந்த சொசைட்டி பேப்பர் பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம அதிகமா பாட்டு லைனை படிக்கிறோம்னு சொல்லிட்டு புது 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 ஸ்கூல் தமிழ் புக்கு, பழைய ஸ்கூல் தமிழ் புக்குன்னு சொல்லி அதுலயே நம்ம மாட்டிப்போம். அந்த இங்கிலீஷ் குரூப்ல 15 கொஸ்டின்ல அந்த பாடல் வரி கேட்கறதே 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான். அதுல போய் நம்ம மாட்டிக்கூடாது. ரொம்ப ஈஸியா கேட்கிற வெள்ளூர் ரிவோல்ட், பாளையக்காரர்கள், பூலித்தேவன் இவங்களெல்லாம் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை படிக்கணும். காண்டா இப்போ இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி காமராஜர், பெரியார் இவங்கள பத்தி எல்லாம் கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க, அதுல பிடிக்கணும். ஓகேவா? நம்ம பாடல் வரிகளை படிக்கணும்னு சொல்லி உள்ள போனோம்னா பாடல் வரி கண்டிப்பா மறந்துடும். எண்ட்ல சைக்கிள்ல மாட்டிப்பீங்க. படிக்க கூடாதுன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் இதை தான் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை படிக்கணும். ஓகேவா? உள்ள போலாம். Tamil Nadu government celebrated April 29 to May 5 to mark the birth anniversary of Bhavendra Bharatidasan. இது ஃபேக்சுவல் கொஸ்டின், தமிழ் புக்ல இருக்கு. அதோட பர்த் டேட் இதுதான் சொல்லி இருக்கு. அதை வச்சு நம்ம கெஸ் பண்ண வேண்டியதான். இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு கிளி கரெக்ட், குறிஞ்சிக்கு கிளி. முல்லை காட்டுக்கோழி கரெக்ட். அடுத்து மருதம் வானம்பாடி இல்ல. நெய்தல் ஆந்தை இல்ல. ஆந்தை வந்து பாலைக்கு, பாலைக்கு பாலைப்புறா கரெக்ட். ஆப்ஷன் டி 1, 2 and 5. இருப்பு முகம் செறித்த எந்தொழில் மறுப்பின் இப்பாளவின் பயின்று வரும் அணி. அது ஆக்சுவலா இந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, யானை முகத்துல இருக்க தந்தத்தை பர்சானிஃபை பண்றாங்க மனுஷனோட. சோ ஒரு விஷயத்த பர்சனா ஒரு ஊமையா எடுத்து காட்டுறது பர்சானிபிகேஷன் அப்படி சொல்ற தற்குறிப்பு ஏற்ற அணி. நமக்கு ஏற்ற மாதிரி அதை குறிப்பா சொல்லிக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இன்கரெக்ட்லி மேட்ச் கொஸ்டின்ல இந்த கரெக்ட்லியா இன்கரெக்ட்லியா அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப அவசியம் தான். which of the following is incorrectly matched? கோபால் நாயக்கர் திண்டுக்கல் கரெக்ட். தூண்டாஜி மைசூர், இங்க மதுரை போட்டிருக்காங்க, இல்ல மைசூர். தூண்டாஜி வாக் மைசூர். மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் இல்ல சிவகங்கை.
எதுவுமே உள்ள எல்லா டாபிக்குமே கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லா மேலோட்டமா மேல இருக்கிற இப்ப இவங்களோட கேபிட்டல் இது, இவங்களோட ஆப்போனன்ட் இது, இவங்க ஹேண்டில் பண்ண பேட்டில் இது, இப்படியே தான் இருக்க தவிர ரொம்ப உள்ள ஆழமா போயிட்டு இந்த பேட்டில்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இல்ல என்ன வெப்பன் யூஸ் பண்ணாங்க, இதே டைம்ல வேற எங்க நடந்துச்சுன்னு அவ்வளவு ஆழமா கேட்கவே இல்லை. டாபிக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க மெயினா. ஸோ நம்ம படிக்க வேண்டியது அதை தான். 100 கொஸ்டின்ல 60 to 70 கொஸ்டின்ஸ் மேலோட்டமா மட்டுமே இருக்கும். நம்ம டார்கெட் என்னன்னா அந்த 60 to 70 கொஸ்டினை நல்லா படிக்கிறது தான் டார்கெட்டா இருக்குமே தவிர பேலன்ஸ் இருக்கிற 20 to 30 கொஸ்டினை உட்காந்துக்கிட்டு அதையே ஒரு டார்கெட்டா எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அதிகமா படிக்க கூடாது. ஓகேவா? அடுத்து போலாம். அடுத்து வந்து புலித்தேவன் நெருக்கட்டும் செவில். கரெக்ட். ஓகேவா? அப்ப தப்பு 2 and 3. ஆப்ஷன் பி. பாட்டு பாரதியார் கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிய விநாயக பிள்ளை, ஆசிய ஜோதி, இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல, ஸ்கூல் தமிழ் புக்ல இருக்கு. பாரதியார் கண்ணன் பாட்டு, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்க பிள்ளை தமிழன் இதயம். ஆன்சர் சி 3, 4, 1, 2. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார்? காவல் பெண்டு. புறநானூர்ல போட்ட பாட்டது. அடுத்து கூறு சின்னத்தை பத்தி கொஸ்டின். இதெல்லாம் எங்க சார் இருக்கு? இதெல்லாம் தேவிரால இருக்கு. நான் தேவிரா உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவிரால போய் மொழிகிற கூடாது. ஓகேவா? அன்பின் சின்னம் ஃபர்ஸ்ட் ஆதரவற்று தேர்தல் சின்னம் அசோக மரத்தின் சின்னம். அன்பின் சின்னம் வெள்ளை வள்ளி மலர். ஒரு காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பாளன் அப்படின்னு சொல்றது வந்து குறுந்தொகை. பாண்டில் விளையாட்டு குறிப்பிட்டுள்ளது நற்றிணை. ஆன்சர் பி 2, 4, 1. தலைச்சங்க புலவர் தம்முள் அப்படி யாருன்னா யார சொல்றாங்க? தலைச்சங்க புலவர் தம்முள் அப்படின்னு யார குறிப்பிடுறாங்கன்னா சேக்கிழார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் கம்பர். கூடலின் ஆய்ந்த ஓந்தின் தமிழ், இது லோயர் கிளாஸ்ல 6th அல்லது 7th நினைக்கிறேன் தமிழ் புக்ல ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்க ஒரு சென்டென்ஸ். ஓந்தின் தமிழ் அப்படின்னா மாணிக்கவாசகர். ஃபர்ஸ்ட் லெசனே நினைக்கிறேன் 6th புக்ல தமிழோட தமிழ் தொன்மம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற லெசன்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த சி வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிச்சாலே 2 ஆப்ஷன்ல வந்து வச்சிடலாம். சி அல்லது டி, இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்ச அளவுக்கு வரும். மதுரை தொகையாக்கினான் அப்படின்னா ஞான சம்பந்தர். மதுரைக்கும் ஞான சம்பந்தம், மதுரை திருநெல்வேலிக்கும் ஞான சம்பந்தருக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. ஸோ இது 2 மட்டுமே தெரிஞ்சாலே ஓரளவுக்கு இதுதான் ஆன்சர்னு கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். Identify the party which started anti-non-cooperation league in Madras presidency. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து 1920ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? அந்த டைம்ல அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை எதிர்த்து, அதாச்சும் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டா செயல்பட்ட கட்சி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு முதல் எதிரி யாரு? பிரிட்டிஷ்காரங்க இல்ல, வர்ணாசிரமமும் மேலாதிக்கக்காரர்களும். Read the following assertion, reason and select the correct answer from the quote given below. 1801 British attacked Sivagangai with a powerful army. ஆமா, correct. In 1801 Marudu brothers, சின்ன மருது gave asylum to ஊமத்துரை. correct. ஆக்சுவலா என்னன்னா ஊமத்துரையும் செவத்தையும் புடிச்சு போய் ஜெயில வச்சிருவாங்க பாளையங்கோட்டையில. அவங்க 2 பேரும் அங்கேயிருந்து தப்பிச்சு ஊமத்துரை ஸ்ட்ரெயிட்டா வந்து சிறுவயலுக்கு போட அங்க கூட அடைக்கலம் கொடுக்கறதுக்கு சின்ன மருது பெருதிரமோ முன் வந்து அவங்க அடைக்கலம் கொடுப்பாங்க. அதனால வார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடும். அதோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸ்கூல் புக்ல
11th புக்லயும் இருக்கு, 8th புக்லயும் இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ் டச் பண்ண ஒரு கொஸ்டின். The Central Institute of Classical Tamil is functioning in own new dedicated premises from 2022 பெரும்பாக்கம். இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் காவேரி பாக்கம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படி எது கரெக்ட் கேட்ட. காவேரி பாக்கம் அப்படின்னு சொல்லக்குள்ளே தெரியுது சோழர்களை பத்தி. ஆனா வரகுணாங்கிறது பாண்டியர். இதுல தூக்குங்க, இது 2 ஆப்ஷனும் வெளியே போயிடும். அடுத்தது இங்க 2, 3, 4 அது 3 and 4 மட்டும்தான். திருமுக்கூடல் வீரராஜேந்திரா திருமுக்கூடல் அப்படிங்கிறது 7th புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் 2, 3 and 4. உத்தரமேரு இதுல எப்பயுமே திருப்பி கேட்கற ஒரு விஷயம் இதுலயும் வந்துருக்குது. என்னன்னா இந்த பராந்தகா சோழர் உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன். இந்த பராந்தகா சோழரோட உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி குடவோலை சிஸ்டத்தை பத்தி சொல்லிருப்பாங்க. இது எல்லா டைமும் அடிக்கடி கேட்கற விஷயம். Choose the right matches of the following places where Sangam period coins were found in Tamil Nadu. தொப்பூர் அப்படிங்கிறது இது ஆக்சுவலா எதுல இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸை பத்தி ஒரு மெட்டீரியல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருக்கு அந்த தொப்பூருங்கிறது தர்மபுரியில இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? தொப்பூர் தர்மபுரி, சேலம், கனியன் குட்டை இது 2ம் கரெக்ட். ஓகேவா? சோ டோட்டலா சொசைட்டி கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின் எப்பயுமே கேட்கற ஆங்கில இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்ற பார்த்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்த டாபிக் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல டோட்டலா 8 கொஸ்டின்ஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல அதிகமான முக்கியத்துவம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. வேற எதுலயும் பெருசா நம்ம தேடி கண்டுபிடிச்சா நம்ம ஜென்ரல் நாலேஜ் நம்ம பேப்பர்ல படிக்கிறத வச்சு ஓரளவுக்கு நமக்கு இருக்கிற ஃபீல்டு நாலேஜை வச்சு தான் எலிமினேட் பண்ண முடியுமே தவிர இதுக்குன்னு மெட்டீரியல் நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணதை கொஞ்சம் படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அப்டேட்டட் ஸ்கீம் அப்டேஷனா இருக்கும். ஸ்கீமோட நேம் என்ன, இயரு, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, பெனிஃபிஷியரிஸ் யாரு, இதை ஆர்டரா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு ஸ்கீம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்படி அட்மினிஸ்ட்ரேஷனோட பேப்பர்ஸ் அதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தமிழ்நாடு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதெல்லாம் வந்து எப்பயுமே கேட்கற இந்த ஆக்ட் அண்ட் இயர்ஸ் எப்பயுமே கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஆக்ட்ல இருந்தா கேட்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு 50ல இருந்து 60 ஆக்ட்ஸ் இருக்கும். அதை ஒரு டைமுக்கு நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலரா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, கன்சூமர் மூவ்மெண்ட் 1974, தமிழ்நாடு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 1988, மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ். இந்த மோனோபாலி அப்படிங்கிறனாலே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த மாதிரி ஒரு டேர்னிங்ல இல்லையா? ஏன்னா பிரிட்டிஷ் டைம்ல எப்பயும் மோனோபாலி அவங்க தான். அப்ப ஆரம்பத்திலே இந்த மோனோபாலியை உடச்சா தான் பண்ண முடியும். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் இயரா இருந்திருக்கும். அப்ப மோனோபாலி டிக்கு 1 தான் ஆன்சரா இருக்கும். அப்படி அதை வச்சு பார்த்தோம்னா ஆன்சர் போட்டுருக்கும். இன்கரெக்ட்லி மேட்ச். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர். பாதி பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்கரெக்ட்லி மேட்ச் கரெக்ட்லி மேட்ச் போட்டிருப்பாங்க. கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கரெக்ட் தான். மதுரை கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கரெக்ட் தான். ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா தஞ்சாவூர். எக் சிட்டி நாமக்கல். இது 2ம் மாத்தி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸோட நிக்நேம்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டு இருக்காங்க எப்பயுமே. ஓகேவா? படிச்சுக்கணும், அதை தேடி படிச்சுக்கணும். The quality of people living in rural areas of Tamil Nadu has improved. Tamil Nadu has correct தான். Tamil Nadu has introduced a flagship program called Tamil Nadu Village Habitation Improvement Scheme. Village Habitation Improvement Scheme ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் அது வந்து சானிடேஷன்ல இருந்து, எஜுகேஷன்ல இருந்து, ரூரல் என்விரான்மெண்ட்ல இருந்து எல்லாமே ரீஹாபிலேட் பண்றதுக்கு லோக்கல் ஃபண்டிங்கோட சேர்ந்து ஒரு ஸ்கீம். வெரி சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் ரூரல்ல. சோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். போத் A and R are true.
R is correct explanation of A. Consider a statement on the National Cooperative Development Corporation. NCDC. It is a statutory corporation. Correct. Statutory autonomous. Statutory na ஒரு சட்டத்தின் மூலமா நிறுவப்பட்டு பதவிகள் அதாவது பவர்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருக்கும். அட்டானமஸ்னா அவங்கள எடுத்துக்கிட்டு தன்னை மீறி ஒரு அதாவது தன்னாவே டிஸ்கிரிப்ஷனாவே ஒரு வேலை செய்யலாம் அப்படின்றது அட்டானமஸ். ஆனால் ஸ்டாட்யூட்டரி அப்படி இல்லை. இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி. நவ் பப்ளிக் இட் இஸ் ஏ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்ல ஆபரேட்டிங் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வாஸ் கரெக்ட். மேஜர் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு விண்டுமில். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அதிகப்படியான காற்றாலைகளை உருவாக்கவும் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அதிகப்படியான காற்றாலைகளை உருவாக்கி அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவா இருக்கு. ஸோ நம்ம தான் பெஸ்ட் இதுல விண்ட் எனர்ஜில. ட்ரூ அபவுட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். நமக்கு பர்பஸா அட்மினிஸ்ட்ரேஷன்ல போன டைம் குரூப் 2A மெயின்ஸ்ல தமிழ்நாடு பஞ்சாயத்து, தமிழ்நாடு அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல தமிழ்நாடை பொறுத்து இருக்கிற சிறப்பு அம்சங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இது ரெண்டும் கரெக்ட். சாப்டர் 2 ஆஃப் திஸ் ஆக்ட் டீல்ஸ் வித் கிராம சபா அண்ட் சாப்டர் 7 ஆஃப் திஸ் டீல்ஸ் வித் டாக்ஸேஷன் ஃபைனான்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி உமன் விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா ஸ்கீம், அது ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி in annual income according to the Global Gender Gap Report 2023. என்னன்னா இந்த காசு கொடுக்கறதுக்கான ரீசன்ஸா கேட்டிருக்காங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அதிகமா இருக்கு. டிஸ்பாரிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் தான். ஸோ மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வச்சு அதை வச்சு எதையாவது பண்ணிட்டு இன்னொருத்தவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஜெண்டர் டிஸ்பாரிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டு. ஓகேவா, 1 கரெக்டா இருக்கிறது, 3 ஆப்ஷன்ல 1 கரெக்டா இருக்கு. அப்லிஃப்ட் சேஞ்ச் த புவர் ஸ்டேட்டஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். இந்த பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியாது. அவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாயில இருந்து வெறும் 1000 ரூபான்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா கவர்மெண்ட் ஸ்கீம் 1000 ரூபாய் பத்தாது சோஷியல் ஸ்டேட்டஸை எடுத்துக்கிறது. ஓகேவா, அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் ரூரல் உமன். ஆக்சுவலா அந்த ஸ்கீம் ரூரல் உமனுக்காக மட்டும் இல்ல, அர்பன் உமனுக்காக சேர்ந்தான். ஸோ இதுவும் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்ப 2 கண்டிப்பா வராது. 2 வராது. இப்போ 1 and 3 1 and 4 fourth recognize the countless hours of silent work put in by women. இது அதை விட லாஜிக்கா இருக்கும். இதை விட இது லாஜிக்கா இருக்கும். ஸோ ஆன்சர் 1 and 4. Ceiling limit per individual for cashless transaction for the first 48 hours of roadside accident under நம்மை காக்கும் 48 2 lakhs 1 lakh இல்லப்பா 2 lakhs. ஆக்சுவலா அந்த நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செலக்டட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆன முதல் 48 மணி நேரத்துக்கு செலக்டட் ஒரு விமான அடிபட்டதுக்கு செலவுகளை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கும். அது இல்லாம கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு 5000 ரூபாய் காசு. இதுதான் அந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் திருக்குறள் கொஸ்டின். திருக்குறள்ல சிலபஸ்ல கொடுத்த அதிகாரத்தை மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின், 75ல 7 கொஸ்டின் திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது குரூஷியலான மார்க் கெயின் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். நம்ம அந்த 20 அந்த அதிகாரத்துல சிலபஸ்ல கொடுத்த அதிகாரத்துல திருக்குறள் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா புரிஞ்சு படிக்கணும். அந்த லைனை கொடுத்து 2வது லைன் என்னன்னு அவங்க கேட்கவே இல்லை. அந்த லைனுக்கான மீனிங் பிளஸ் ஒட்டுமொத்த திருக்குறளுக்கான ஹோலிஸ்டிக் மாரல் அதுதான் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா, சோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். பாவம் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டுக்கிறாங்க மேக்சிமம். புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும். திருக்குறள் உரைவளம். இதுல நமக்கு திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படிங்கிறது
கீவ ஜெகநாதன் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கு. ஒரு தமிழ் புக்லயும் கடைசியில பாத்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லிட்டு நூல் குறிப்புன்னு சொல்லிட்டு நூல் பத்தி போட்டிருப்பாங்க. இந்த நூல் இந்த ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல இருக்கு. திருக்குறள் ஆராய்ச்சி உரை கீவ ஜெகநாதன். நம்ம சி வந்து 2, அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஆப்ஷன் ஏன்னு டிக் பண்ணிடலாம். whose duties are திருக்குறளின் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்பட்டுள்ளன? மகளிரின் கடமை. கிங் இல்ல, மகளிரின் கடமை. மகளிரின் கடமை தான் மறைமுகமாக. அரசனோட கடமைகள்லாம் நேரடியாவே சொல்லப்பட்டிருக்கு. மறைமுகமா சொல்லப்பட்டது வந்து மகளிரின் கடமை தான். எல்லா பொருளும் இப்பாலுள் இதன் பால் இல்லாத பொருளும் இல்லை. காரணம், ஆமா, இதுல இல்லாததும் இல்ல. இதுல சொல்ற எல்லா பொருளும் எல்லாமே ஹோலிஸ்டிக்கா இதுல கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. திருவள்ளுவரின் கருத்துகளில் நிலவிய பல அவர் காலத்து கொள்கைகளோடு ஒப்பிடும் பொழுது புதுமையானவை, புரட்சிகாரவை. கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் சி. சான்றாண்மையின் இலக்கணம். சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. இல்ல கொஸ்டின் வந்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு ஞாபகம் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கேன். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் அப்படின்னு. அன்புதான் ஃபர்ஸ்ட், அன்புதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாலே போதும். அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். சரியான கூற்றினை கண்டறிய. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பாச்சித் சித்திரர். கரெக்ட். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். தப்பு. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். கரெக்ட். ஸ்கூல் புக்ல ஒரு திருக்குறள் முடிஞ்ச பிறகு அதை பத்தி அந்த அனிச்சம் கூவலை 2 பூ கொடுத்துருக்காங்க. 7ங்கிற வாழ்த்து 8 முறை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிளாஸரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல கொடுத்துருக்கு அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். சோ 1 and 3 ஆன்சர். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியேற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர், தமிழர் வேதம் சொல்லி குறிப்பிட்டவர் ஜி.யு. போப். காந்தி ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, காந்தி திருக்குறளை வந்து விரும்பி படித்தவர், மொழிபெயர்ப்புக்கு கேட்டவர். ஸோ காந்திக்கு திருக்குறளுக்கும் லியோ டால்ஸ்டாயின் ஒரு ரஷ்யன் கவிஞர் ஒருத்தர் இருப்பார். அவரோட பாடல்ல ஒண்ணு எடுத்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னதுதான், நான் திருக்குறள் தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய அற்புதமான நூல் படைப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கேட்டு படிச்சவர் தான் காந்தி. ஸோ அதனாலதான் காந்தி இதில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆன்சர் ஜி.யு. போப். உடையவர்கள் என்பர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஊக்கமுடையவர். எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பயும் கேட்கறதோட டைம் கொஸ்டின்ஸ் கம்மி தான். எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 to 4 இல்ல 5 வரைக்குமே கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த டைம் கம்மி. ஸோ எக்கனாமிக்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். மைக்ரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜியன் அண்ட் டெரிட்டரிஸ். ஆமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து கல்விக்காக, வேலைக்காக, வாழ்விடத்தை தேடி போறதுதான் மைக்ரேஷன். மைக்ரேஷன் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல். கண்டிப்பா இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு மைக்ரேட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டுல இருந்து பீகாருக்கு போறாங்க, பீகார்ல இருந்து தமிழ்நாடு வராங்க அப்படின்னா அதுவும் மைக்ரேஷன் தான். இந்தியாவில இருந்துட்டு யூஎஸ்க்கோ ஜெர்மனிக்கோ போறோம், அதுவும் மைக்ரேஷன் தான். திருக்குறள் யாருடைய கடமைகளை மறைமுகமாக கூறப்பட்டது? ஆக்சுவலா வந்துருச்சு கொஸ்டின், பார்த்தாச்சு.